அடுத்தது இந்த காட்டில் ஒரு ஏக்கரில் ஒரு 3/4 ஏக்கர் இதுவும் வந்து 3/4 ஏக்கர் நல்லா இப்போ பூராமே முளைச்சிருச்சு. சோளமெல்லாம் உள்ளேயே கிடந்து இப்போ மழை பெய்யவும் பூரா நல்லா கம்ப்ளீட்டாக முளைச்சிருச்சு. முதல்ல தெளித்தப்போ ஈரம் இருந்த இடத்துல வந்து முளைச்சது இந்த பாருங்க, இந்த தட்டை இது பூராமே முதல்ல ஈரம் இருந்து முளைச்சி அப்படியே வாடி போய் கீழே சாஞ்சு கிடந்தது. அது இல்லாமல் இப்போ கீழே இருந்த சோளமும் சின்ன சின்னதாக பூரா முளைச்சிருக்குது இடையில. இது வந்து இப்போ முளைச்ச பயிர். இந்த சோளப்பயிர் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏதோ நான் ஒரு 2-3 நாளில் மழை பெஞ்சதுன்னா இது நல்லா சூப்பராக வந்துடும். இந்த காட்டிலே ஒரு 3/4 ஏக்கர் நல்லா இருக்குது. அந்த வேலி ஓரமாக மட்டும்தான் காஞ்சி போயிரும்னு சொல்லி முன்னாடியே ஒரு 30 சென்ட் 2 காட்டிலையும் தெளித்தது. ஆனால் அது ரெண்டுமே முளைச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ மழை இல்லைங்கவும் காஞ்சி போயிடுச்சு. இங்கிட்ட ஒரு 30 சென்ட் அங்கிட்டு 30 சென்ட் ஒரு 60 சென்ட் இதில் கொஞ்சம் விடுதல் இருக்குது. இந்த 2 ஏக்கரில் 3/4 ஏக்கர் வந்துருச்சு. மற்றபடி இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த கொள்ளு போட்ட காட்டில் அந்த பக்கம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதை அப்படியே ஓட்டி விட்டுலாம், சத்தாயிரும் காட்டுக்கு. அது வந்து சரியில்லை. பார்ப்போம், ஏதோ வளர்ந்து அறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அறுத்துக்குவோம். இல்லை அப்படின்னாக்கா அப்படியே ஓட்டி விட்டு கொல்லை தெளிச்சிக்கலாம். அங்கிட்டு 1 ஏக்கரு, இங்கிட்டு வந்து ஒரு 1/2 ஏக்கர், 1.5 ஏக்கர் கொள்ளு போட்டுக்கலாம். இதில் முக்கால் ஒரு 1.5 ஏக்கரு சோளம் இருக்குது. நல்லா முளைச்சிருக்கு, நல்லா தெளிவாக இருக்குது. மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா இது அப்படியே நமக்கு மாட்டுக்கு தட்டாக இருந்துடும். அந்த ஓரக்கால் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படின்னு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். மழை பெஞ்சதுன்னா ஓரளவுக்கு நல்லா உடியாந்துடும். இதுக்கு வந்து திருப்பி தெளிக்க வேண்டியதில்லை, வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு மாட்டுக்கு தட்டையை அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கலாம் சார். வணக்கம்.